ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்க? ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம போன வருடம் பார்க்கும்போது இந்த பிளானட்டரி பொசிஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னோம். இப்போவும் அதே தான். சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரு. 11ஆம் இடத்தில் சனி இருப்பதுங்கிறது நம்ம முதல்ல பாவகிரகங்கள் எது இருந்தாலுமே மிகப்பெரிய பாக்கியம் அது. அதனால் இவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சனியோட பார்வை இவங்க ராசியில் படும். 3ஆம் இடத்தில் பார்வை அவங்க ராசியிலே படுறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி 5ஆம் இடத்திலும் சனியின் பார்வை படுவதனால் இந்த குழந்தைகள் திட்டம் வகுக்கிறது இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு இவங்களுக்கு அமர்ந்திருக்கும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில், இல்லை 10ல் ஒரு பாம்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் அந்த ராகுவை மிதுனத்தில் உள்ள குரு பார்ப்பதும் எந்த கஷ்டத்தையும் இவங்களுக்கு கொடுக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். திட்டம் தீட்டுதலில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இவங்களோட பார்வை பார்த்திங்கன்னா கடகத்துக்கு போனதுக்கு பிறகு கடகத்திலிருந்து குரு உச்ச பார்வையாக எந்த இடத்தை பார்ப்பார்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். 9வது இடமான மகரத்தை பார்ப்பார். அதே மாதிரி சனியையே பார்ப்பார் இவர். 11ஆம் இடத்தில் உள்ள சனி. அதனால் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பாக்கியம், சகல பாக்கியமும் கிடைக்கும். அப்பாவோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அப்பா வழி சொத்து கிடைக்கும். சில பேர் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். போன வருடம் மாதிரி இந்த வருடமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமோ ஒரு குழப்பமோ ஏற்படாமல் ரொம்ப ஆசீர்வாதமான மிகச்சிறந்த வெற்றியான ஆண்டாக தான் இது இருக்கும் 2026. ரிஷபராசிகளுக்கு அவங்க முன்னேற்றமாகவும் வெற்றியும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வெற்றியை அவங்க சுவைக்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரவங்க எப்போவுமே சுக்கிரனோட வீடு அது. எப்போவுமே மகாலட்சுமியை பிடிச்சிக்கணும். வீட்டில் நிறையா மல்லிகைப்பூ பயன்படுத்தணும், கல்கண்டு பயன்படுத்தணும். மகாலட்சுமி வழிபாடு வெற்றி மேலே வெற்றியை இவங்களுக்கு மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே.